முருகன் என்கின்ற கடவுள் அவன் வேடர்களின் தலைவனாக நம்மால் கொண்டாடப்படுபவன். வள்ளியை மனம் புரிந்தவன். அதனால குரமகள் வள்ளியை மனம் புரிந்தால் அங்கே இந்த மாதிரியான வழிபாடெல்லாம் இருந்திருக்குங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அது மாதிரி இஸ்லாமியர்கள் அங்கே பல நூற்றாண்டுகளாக இந்த மாதிரி கந்தூரி என்கின்ற வழிபாட்டை செய்கிறார்கள். அதுவும் நமக்கு தெரியும். இந்த இடத்தில் இவர்கள் குழப்பம் செய்வது தமிழக அரசு அல்ல, நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறையின் அமைச்சரும் அல்ல. குழப்பம் செய்வது உங்க துறை தாங்க சொல்லிருக்கு. ஏங்க பையா பேசுறீங்க? இருங்க, உங்க இந்து சமய அறநிலையத்துறை தாங்க சொல்லுது. அது என்னது உங்க இந்து சமய அறநிலைத்துறை? இதுல இருந்து தெரியுது நீங்கள் சனாதனர்களுக்கு விலை போட்டீங்க. அப்பதான் உங்களுக்கும் பாயிண்ட் கிடைக்கும். யோக்கியர் மாதிரி பேசப்படுது திமுக அரசு. நீங்க கொஞ்சம் அவங்கள பேச விடுங்க, அப்பதான் உங்களுக்கும் பாயிண்ட் கிடைக்கும். கொஞ்சம் பேச இருக்கு இல்ல, கொஞ்சம் பேச விடுங்க, அப்ப பேச விடுங்க, உங்ககிட்ட தான் பாயிண்ட் இருக்கு. இந்தியாவிலேயே மிக அதிகமாக மக்களிடம் எடுபடுகின்ற ஒரு விஷயம் எதுன்னா இந்த மதம் சார்ந்த விவாதங்கள் தான். அதைத்தான் இப்போ அவர் செய்துட்டு இருக்கார் சகோதரர்.